மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சது. வேற எதுவும் வேலை இருக்காக்கா? இருந்தா சொல்லிருங்க, நான் பண்ணிடுறேன். இவன் வேற என்ன இப்ப என்ன நடக்கும் ராணி? சிஎம் வேற இவ எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீரா சும்மாவே ஆடுவா. அவரு வேற சலங்கையை கட்டி விட்டுருக்காரு. அவ வந்து முதல்ல என்னதான் காலி பண்ணுவா. நீயாவது பரவாயில்ல, மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க. ஒண்ணு போய் நம்பணும் பாரு, இப்படி ஏமாத்திட்டியே. ஏய் நிறுத்து. என்ன நான் தோத்துட்டேன்னு குத்தி காட்டுறியா? இல்ல ராணி, பிரச்சனை. இத பாரு, பிரச்சனை என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம். உனக்கு ஆபத்து வராம நான் சேஃப்டி பண்றேன். சும்மா புலம்பி தள்ளாத. நான் அடிக்க வந்தது ஒரு எலின்னு நினைச்சேன், ஆனா அது ஒரு யானை. சும்மாலாம் அடிக்க முடியாது. சந்தர்ப்பம் பார்த்து அவ தலை மேல ஏறி அவ யோசிக்காத நேரம் பார்த்து அடிக்கணும். அதான் நான் சொல்றேன், அவளோட எமோஷன்ல விளையாடு. அவ மனச படிச்சிரு. அப்பதான் அவளை நம்ம பலவீனப்படுத்த முடியும். நீ அதுக்கான வேலையை பாரு. மரணி, இனிமே ரூமுக்குள்ள வராத. ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க? உள்ள வா. ஆமா, இவளே வராதம்பா, இப்ப உள்ள வாவா. சொல்லு. இல்ல, அந்த புஷ்பா விஷயத்துல நீ எதுக்கு இவ்வளவு இறங்கி போய்கிட்டு இருக்க? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அவகிட்ட சண்டை போட சொல்றியா? அவ கூட சண்டை போட்டா இந்த வீடு எந்நேரமும் சண்டை கடை மாதிரி தான் இருக்கும். அவளோட பிஹேவியரை தான் நீ பார்த்தல. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் நம்ம ஒதுங்கி போறது தான் நல்லது. நீ ஒதுங்கி போறத பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவளுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துகிட்டு இருக்கியே. அவ என்ன வேலை சொன்னாலும் செய்யற. அவ உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் வேலையும் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கும் நீங்க பொறுமையா இருக்கீங்க. இங்க பாரு, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் பொறுத்து போவோம்னு அடிச்ச ஆழம் பார்ப்பாங்க. நம்ம தான் திருப்பி கொடுக்கணும். அப்பப்ப திருப்பி கொடுத்தாதான் அவங்களுக்கு இருக்கிற கர்வத்தையும் தாண்டி நம்ம கிட்ட வச்சுக்கூடாதுன்னு அவங்களுக்கு புரியும். நீ ரொம்ப இடம் கொடுக்குற. ஆக்சுவலா சொல்ல போனா நீ இந்த அளவுக்கெல்லாம் இறங்கி போகணும்னு அவசியமே கிடையாது. நான் நம்ம குடும்பத்தோட நிம்மதிக்காக ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறேன். அவ யாரோ ஒருத்தியா இருந்தா பிரச்சனை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவ வந்த வழியே தப்புடா. என்ன சொன்னாலும் எப்படி எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம எது பேசினாலும் வாக்குவாதம் தான் ஆகும். அது நமக்கு எந்த பிரயோஜனமே கொடுக்காது மாறா. சரி, அவளை கண்ட்ரோல் பண்ண முடியலல்ல, அது உனக்கே தெரியுது. அதுக்கப்புறமா அவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கணுமா? இப்ப அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்றியா? எப்படி சொல்லு. சரி, அவளையும் ராகவனையும் வேணா தனியா அனுப்புவோம். அவங்க போய் தனி கொடுத்தனம் பண்ணி பார்க்கட்டும். ஏன் இந்த வீட்டுல இருந்து எல்லாத்தோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கணும்? டேய், எல்லாம் புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? வேற எப்படி பேச சொல்ற? தப்பு பண்ணது ராகவன். அந்த தண்டனை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கிறான். நீ என்ன பண்ண? அப்பா என்ன பண்ணாரு? சும்மா எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இத்தனை நாள் நான் ஜெயிலில் இருந்தப்ப கூட இந்த குடும்பம் இவ்வளோ பதட்டமா இருந்திருக்காதுப்பா. இவளை பார்த்தா ஏதோ வீட்டுக்குள்ள பாம்பு பூந்த மாதிரி எல்லாரும் திக்கு திக்குன்னு சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது சாமி. அவளை வெளியே அனுப்புறதுக்கு நம்ம இவ்ளோ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஈஸியா வெளியே அனுப்பிடலாம். ஆனா அவ கூட போற மாமாவோட நிலைமைய பாரு. அவர் என்ன பாடுபடுவாருன்னு யோசிச்சியா? இங்க பாரு, அவ நம்ம வீட்ல உரிமை கொண்டாடுறா. இந்த வீட்ல தானும் ஒரு ஆளுங்கிறத நிரூபிக்க பாக்குறா.
அவ பண்ற அத்தனையுமே அட்டென்ஷன் சீக்கிங் மாறா. புதுசா வீட்டுக்குள்ள வர மருமகளுங்க 4 நல்ல காரியத்தை பண்ணி மாமனார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஏதாவது இப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரிதான் இவளும் பண்றா. ஆனா நம்ம குடும்பத்துல அவதான் என்னமோ பெரிய ஆளுன்னு நிரூபிக்கணும்னு ட்ரை பண்றா. போகட்டும். எத்தனை நாள் தான் அவ இப்படியே இருக்க முடியும்? போக போக அவ நம்மள புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவா. என்ன நம்பு, நீயும் நம்பு. மாறா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. அதுல உன்ன அவ பேசும்போது பரவாயில்ல, என்னதானே பேசினா, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், விடு. இவ பொறுமைக்கு அடுத்த வருஷம் அவார்டு வேணா கொடுக்க சொல்லலாம். சரி, இந்த நேரத்தில் எங்க பின்வாசல் வழியா போறாங்க? என்னவா இருக்கும்? ஆட்டோ ஆட்டோ, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணே, நீங்க போயிட்டே இருங்க, நான் வழி சொல்றேன். ஆட்டோ நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணா, அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. போங்க போங்க. சாவு வீட்டுக்கு வர்றது தான் பின்வாசல் வழியா பதுங்கி பதுங்கி வந்தாளா? ஏதோ தப்பா இருக்கே. சாவு வீட்டுக்கு தான் போறேன்னா சொல்லிட்டே வரலாமே. அத்தை, சின்ன வயசுல டிவி பார்க்க வருவனே, நீ என்ன அன்பா கூப்பிட்டு உட்கார வைப்பியே அத்தை. ஐயோ அத்தை, போயிட்டியே. அவன் இருக்கானா? ஐயோ, பாக்குறானே பாக்குறானே அத்தை. அத்தை அத்தை அத்தை. அத்தை, போயிட்டியா தள்ளியே வழி விட்டு. ஐயோ மாமா மாமா.